ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடு பார்க்கலாம். தமிழ் சேதுவை பார்க்க வராங்க. எங்கே நடந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளை திட்ட போகிறாள்னு சேது பயத்தோடையும் தயக்கத்தோடையும் எழுந்து நிற்கிறாரு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இங்கே செஞ்சுருப்பீங்களான்னு எப்படி உங்களால் நம்ப முடிஞ்சுதுன்னு தமிழ் கேட்ட உடனே, ஏமா நீயாவது என்னை நம்புறியேன்னு பார்வையாலேயே ஒரு நன்றியை தெரிவிக்கிறாரு சேது. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னு யார் வேணால் சொல்லட்டும், அதை நான் நம்பவே மாட்டேன். இப்படி ஒரு காரியத்தை செய்ய வாய்ப்பே கிடையாது. இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்று ஜெயிப்போன்ட்டு சொல்கிறாங்க தமிழில். உங்களுக்கும் தாமரைக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அம்பட்டு லேசில் என் புருஷனை நான் விட்டு கொடுத்துருவேனா? விட மாட்டேன். யார் சூழ்ச்சி பண்ணாலும் அந்த தெய்வத்தோட துணையோட நான் ஜெயிச்சு காட்டுவேன்ட்டு தமிழ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தமிழ் சொன்னதை கேட்டு சேது கண்ணில் இருந்து கண்ணீர் வழியுது. பாம்பா இந்த மனுஷன்னு நமக்கு தோணுது. இந்த பக்கம் ஈஸ்வரி அன்கோ நிற்கிதுங்க. தாமரதன் தையத்தக்கன்னு குச்சிக்கிட்டே நிற்கிறா. இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். உங்கள் மருமக அந்த வேலைக்காரி மேலே தமிழ்கிட்ட சொல்லிட்டா. அந்த தமிழ்ச்செல்விக்கு இது தெரிஞ்சதுலேருந்து எங்கள் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்ட்டு பதட்டமாகவே இருக்குன்ட்டு தாமரை சொன்னதும், இந்த கல்யாணத்தை நானும் உங்கள் அம்மாவும் சிறப்பாக நடத்திடுவோம், நீ கவலைப்படாத. அந்த தமிழெல்லாம் ஒரு ஆள் 5 ரூபா தாள், அவளையெல்லாம் நீ கண்டுக்காதன்னு ஈஸ்வரி தாமரைக்கே தைரியம் சொல்கிறாங்க. அடுத்து தமிழும் மலரும் கொட்டகையில் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் சேது ஐயா அன்றைக்கே நல்லா குடிச்சிருந்தாங்களான்ட்டு மலர் சொல்கிறாங்க. அக்கா குடிச்சிட்டா மனைவிக்கு மற்றவங்களுக்கும் வித்தியாசம் என் புருஷனுக்கு தெரியாதா? இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது, நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீர்வேன்ட்டு தமிழ் சொல்கிறாங்க. தாமரைக்கு நியாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அநியாயம் பண்ணலாமா? நான் மாமா வந்ததும் கண்டிப்பாக கேட்பேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. ராஜாங்க வீட்டுக்கு வந்ததும் சாவித்திரி, அண்ணே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கான வேலை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராஜாங்க தம்பிக்கிட்ட கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுன்னு சொன்னதும் சாவித்திரிக்கும் மகளுக்கும் ஒரே ஹாப்பி தான் போங்க. இந்த டைமில் மாமா கிட்ட பேச தமிழ் வராங்க. அவங்கள ஈஸ்வரோடைய பொண்ணு, ஏய் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. நான் மாமா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையை உதறிட்டு தமிழ் முன்னே வராங்க. அதே டைம் மாடியிலேருந்து சேதுவும் கருப்பும் இறங்கி வராங்க. இப்போ சாவித்திரி, ஏய் என்ன இங்கே வந்திருக்கேன்ட்டு அதட்டுறாங்க. நான் உங்ககிட்ட பேசலை, மாமா கிட்ட தான் பேச வந்திருக்கேன்ட்டு சொல்கிறாங்க தமிழ்.